வணக்கம். என்னோட பேர் விஜய். நான் யூனிட்டி ஆஃப் யூத் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி. இன்னைக்கு ஏற்காடுல குண்டூர் கிராமத்துல கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அதோட மட்டும் இல்லாம மலைவாழ் மக்களோட வாழ்வாதார அடிப்படைக்கு தேவையான பறை நிகழ்ச்சியும் சிலம்பம் நிகழ்ச்சியும் இன்னைக்கு நம்ம மக்களுக்காக கொடுத்துருக்கோம். இந்த பறை நிகழ்ச்சி எதுக்காக இவங்களுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா, பறைங்கிறது நம்மளுடைய கலை, நம்மளுடைய பாரம்பரிய கலை. அந்த பாரம்பரிய கலையை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லணும், வருங்கால இளைஞர்களும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு இதை கத்துக் கொடுத்துருக்கோம். இதுல நிறைய மக்கள் ஆர்வமா கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பறைய அடுத்தடுத்து அவங்க கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட இங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த அனைத்து மக்களுக்கும், அது மட்டும் இல்லாம இந்த நிகர் கலை கூடம் அப்படிங்கிற ஒரு இளைஞர் அமைப்புக்கும், நம்மளுடைய நியூ ஏசியன் சிலம்பம் அகாடமி சிலம்பம் டீமுக்கும், பிரதம் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் நம்மளுடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த குழுவுக்கும், எங்கள் யூனிட்டி ஆஃப் யூத் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் குண்டூர் மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ மூலம் பாக்குற நீங்க, நிறைய கிராமத்துல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இன்னும் இல்லாம இருக்கு. நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க. நாங்க 100 இளைஞர்கள் ஒண்ணு சேர்ந்து இந்த கிராமத்தை முன்னேற்றி கொண்டு போக முடியும் அப்படின்னா, உங்களுடைய கிராமத்தையும் நீங்க அடுத்தடுத்து கொண்டு போக முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்கள் நம்புங்க. நல்லபடியா உங்களுடைய சமூக சேவைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சமா அர்ப்பணிங்க. நன்றி. இல்லை, இவ்வளோ இன்டீரியரான பிளேஸ்க்கு கூட இவ்வளோ ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுத்து அதுக்குண்டான பிளாட்ஃபார்மும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இது மாதிரி பறை மூலியமாக இல்லை உங்கள் மூலியமாக இது மாதிரி நிறைய ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இவ்வளோ தூரம் உங்களால் ரீச் பண்ணி அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இது மெனி இயர்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். எங்களுக்கு ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருக்குது. நான் டீச்சர். ஷோர், கண்டிப்பாங்க சார். ஷோர், கண்டிப்பாக வரும். நான் கண்டிப்பாக இதில் இன்வால்வ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதியார் சொன்னார் அப்படின்னா, அதை படித்ததோடு மட்டும் இல்லாமல் நான் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்கள் லைஃப்பில் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இங்கே வந்ததில் நான் டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஷோர், தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ. செமையாக இருக்குது பிரதர், நல்லா இருக்குது. எங்கள் ஊருக்கு 5 வருஷமாக எங்களோட ஒரு பயணித்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி பறையெல்லாம் பார்க்கும்போது மெய் செலுத்து போனோம். உண்மையிலும் இது விஜயால் கிடச்சிது. என் பொண்ணு ஒன்று சிலம்பத்தில் போய் கப்பு அடித்தது, கோல்டு அடித்ததெல்லாம் கண்ணீர் விட்டார் விஜயெல்லாம். ரொம்ப பெருமையாக இருக்குது. இது மாதிரிலாம் கிராமம் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டி ஆஃப் யூத் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் நிறைய வளர்ச்சிகளை நோக்கி இந்த கிராமம் போகுதுன்னு சூப்பராக இருக்குது பிரதா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டியூஷன் கிடையாது. இந்த விளையாட்டு இந்த சிலம்பம்னா என்னன்னே தெரியாது. இவங்கெல்லாம் இத்தனை ஆயிரம் பேர் வர காரணம் ஒரே ஒரு ஜீவன், விஜய் மட்டும்தான். விஜய்ன்ற பேர் மட்டும்தான் ஒழிக்குமே தவிர அந்த லெவலுக்கு எல்லாமே உணர்ந்த விஜய் தான். விஜய்க்கு கூட எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது போதாது. நைட்டை பகலாக இருப்பாப்புல, கூடவே இருந்து செய்யணும் பிடிக்கணும்னு நல்லா பண்ணாங்க. அப்படி நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இதெல்லாம் நினச்சே போகலாம். என் பண்டிகையில் கூட நாங்கள் இந்த மாதிரிலாம் கிடையாது. இதுக்காகவே பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் கெஸ்ட்டாக அழைச்சிருக்கோம். இந்த மாதிரி எங்கள் விஜய்க்காக இது வாங்க அப்படின்னு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. சந்திரிகா அவர்களை கௌரவிக்க பிரதம் ஷாலினம் அவர்களை வரவேற்கிறார். சுரேஷ் அவர்களை கௌரவிக்க ஊர் மளிகைக்காரர் குப்புசாமி அவர்களை வரவேற்கிறார். இவ்வளவு அருமையா வாசிச்சாங்க. கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா? இந்த டீமுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பழனி அண்ணா அவர்கள் வரவேற்கிறார்.
பறை பறை இசை பிடிச்சிருந்ததா? சரி, இதை வார வாரம் நான் கத்துக்கிற ரெடியா இருக்கேன்னு யாரெல்லாம் இருக்கீங்க? குண்டூர் மக்கள் யாரெல்லாம் கத்துக்கிற ரெடியா இருக்கீங்க? உண்மையிலே வா. அப்ப வார வாரம் நம்ம வந்துடலாமா? இங்க கூட்டு வந்துடலாமா? உங்களை கூட்டு வந்துடலாமா? ஓகே. அடுத்து நம்ம சொன்ன மாதிரி சிலம்பத்துக்கு போன மாதிரி நம்மளும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு போலாமா? வெளியூருக்கு ரெடியா? சூப்பர். ரொம்ப 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 நன்றி. இந்த நிகர் கலைக்கூடம் கோயம்புத்தூர்ல இருந்து ரொம்ப வருஷமா நாங்க கூப்பிட்டு இருந்தோம். ஐ திங்க் 1 வருஷம் ஆச்சு உங்களை பிடிக்கிறதுக்கு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி சாத்தியமாயிருக்கு. இதுக்கு இந்த டயத்துல ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். இந்த டீமை எங்களுக்கு அறிமுகப்படுத்தின, இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளை வர வச்ச நந்தகுமார் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா அவர் தான் இந்த முழு நிகழ்ச்சிக்கும் ஒரு உறுதுணையா இருந்தாங்க. அவருடைய அப்பா அவர்களுக்கு இன்னைக்கு உடல்நல சரியில்லாதனால அவருக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்க சூழ்நிலை ஆயிடுச்சு. பட் ஆனா அவரோட நினைவுகள் எல்லாம் இங்கதான் இருக்குது. சோ அவருக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இந்த நிகழ் கலைக்குழு அனைத்து தோழர்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. மகிழ்ச்சி கொடுத்துட்டு இருக்காங்க. எதிர்பார்க்காத ஒரு பரிசு. ரொம்ப ரொம்ப பொக்கிஷமா நாங்க பாத்துக்க போறோம். இந்த பரிசை அவ்வளவு அழகா இருக்கு. இந்த பரிசை உங்களுக்காகவே ஹோம்மேடா செஞ்சது அந்த உட்காந்துருக்காங்க ஜனனி மேம். ஸோ அவங்க பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும் அந்த இடத்துல. ஸோ அவங்க தான் ஃபுல்லா பண்ணாங்க. ஆமா. ஸோ அவங்க தான் உங்களுக்கு இந்த பரிசை ஸ்பெஷலா பண்ணி கொடுத்தாங்க. முன்னாடி வாங்க மேம். நன்றி மேம். பறை கலையும் கைவினை பொருட்களும் சேர்ந்துருச்சு இப்போ. ஆமா தோழர், ரொம்ப சந்தோஷம். மன திருப்தியோட உங்களை அனுப்புறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. பட் இங்கேயே இருந்தோம்னு தோணுது. பட் இருந்தாலும் நீங்க ட்ரெயினுக்கு போகணுங்கிறதுனால விடைபெறுகிற சூழ்நிலை வருது. இந்த மக்களுக்காகவும் இந்த யூனிட்டி ஆஃப் யூத் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் நிகர் கலைகளுக்கு கோடான கோடி நன்றிகள். மற்றும் இந்த எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இந்த புதிய வருஷத்தோட நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணிக்க போறீங்க. நேயர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஏற்காடுல குண்டூர் கிராமத்துல யூனிட்டி ஆஃப் யூத்தோடைய ஃபவுண்டேஷனுடைய கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்தது. அந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு பறை இசை இன்னைக்கு நடந்துச்சு. அந்த பறை இசை வாசித்தவங்க நிகர் டீம் பொன்னியின் செல்வம் படம் பார்த்துருப்பீங்கள, அந்த படத்தினுடைய இசை கருவிகள் எல்லாமே இவங்களுடைய தான். இவங்க தான் அதை இசை எல்லாருமே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம அவங்களுடைய அனுபவங்களையும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் அழிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய பறையை முன்னெடுத்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்கள்ட்ட ஒரு சில கேள்விகளையும் நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சு போவாங்க. சிட்டிசன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த குழு பார்த்தீங்கன்னா நிகர் கலைக்கூடம் அப்படிங்கிறது எங்களோட பெயர். இந்த பெயருக்கான காரணம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் எல்லாரும் சமந்தான், கலை கருவிகள் எல்லாமே சமந்தான், எதுலையுமே ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் கூடி இந்த நிகர் கலைக்கூடம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கோம். இது ஒரு கலை அமைப்பு. முக்கியமாக இங்கே நாங்கள் என்ன சொல்லித்தரோம்னு பார்த்தீங்கன்னா பறை இசை. இந்த பறை இசை நம்ம எதுக்காக கையில் எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கலைகள் இருக்குது, நிறைய கலை கருவிகள் இருக்குது. இருந்தாலும் இதில் ஒடுக்கப்படுற கலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கலை பறை கருவி தான். ஏன் பறை தடுக்கப்படுது, ஒடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பறைக்கு பின்னர் இருக்கிற வரலாறு, இந்த பறைக்கு பின்னர் இருக்கிற வரலாறு தமிழர்களுடைய வரலாறு. அந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்க விடாமல் நம்ம மற்ற கருவிகள் எல்லாமே இதுக்கு மேலே அப்படின்னும், இந்த கருவி வெறும் சாவுக்கு மட்டும் இசைக்கப்படுற கருவின்னும் காலங்காலமாக ஒதுக்கப்பட்டே வச்சிருக்கு. அதனால இந்த கருவியை நாங்கள் கையில் எடுத்து கற்றுக்கணும்னு நினச்சோம். கற்றுக்கிட்டு இருக்கோம், கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேடை நிகழ்த்து கலைஞர்களாக இருக்கோம், தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். 2018ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கலைக்குழு இது. இன்னைக்கு 7ஆம் ஆண்டில் அடியெடுத்து வச்சு வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிகரில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் தான். இப்போ இந்த நிகர் டீமோடைய பார்த்தீங்கன்னா பெண்கள் நாங்களும் முன்னாடி வருவோம், சாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பெண்கள் அதிகமாக இந்த பறை இசையெல்லாம் வாசிச்சிருக்காங்க. அவங்கள்ட்டையும் நம்ம அவங்களுடைய அனுபவங்களை பற்றி நம்ம கேட்டோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே காலங்காலமாக இந்த இசைக்கருவியை
ஒரு சாவுக்கு மட்டும் வாசிக்கிற ஒரு இசைக்கருவியாவே வச்சுட்டதாலேயோ என்னமோ பெண்கள் வந்து இதை அதிகமா முன்னெடுக்கல. நான் கத்துக்கும் போது ஒரு 1, 2 பெண்கள் தான் இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எங்க குழுவுல ஆண்களை விட பெண்கள் தான் வந்து அதிகமா இருக்கும். ஆண்களுக்கு ஏற்படுற சவால்களை காட்டிலும் வீட்ல இந்த மாதிரி ஒரு கலையை கத்துக்கும் போது பெண்களுக்கு நிறைய சவால்கள் ஏற்படும். அதையெல்லாம் தாண்டி இங்க 12th படிக்கிறவங்க இருக்காங்க, டாக்டருக்கு படிக்கிறவங்க இருக்காங்க, இன்னும் நிறைய லாயருக்கு படிக்கிற பெண்கள் இருக்காங்க. எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனலாவும் இருந்துட்டு இங்கேயும் வந்து பறையும் எடுத்து கத்துக்கிட்டு எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க எங்க பெண்கள். இப்ப இந்த நிகழ்ச்சிய நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. இதுல நானும் வந்து இந்த டீமோட சேர்ந்து கத்துக்கணும் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு, நம்ம எப்படி தொடர்பு கொள்றதாங்கிறத பத்தி சார் சொல்லுங்க. வணக்கம். முதல்ல இந்த சிட்டிசன் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆ இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ண தோழர்களுக்கு நன்றி. அதில தான் உங்கள நாங்க அறிமுகமானோம். இத தொடர்பு கொள்றதுக்கு கோவையில வந்து நாங்க சிஎம்எஸ் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன்ல ஸ்கூல்ல நாங்க பயிற்சி குடுத்துட்டுருக்கோம். மாதத்தில 2 நாள் கிளாஸு. காலையில 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரை தான் வகுப்பு. வகுப்பு முடிஞ்சு ஒரு ரிவ்யூ இருக்கும். அன்னைக்கு வகுப்பு எப்படி போச்சு என்னங்கிறது ஒரு ரிவ்யூ இருக்கு. அதே மாரி இதுக்கு கட்டணம்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு பங்களிப்பு தொகையா ஒரு ரூ. 300 பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆ அதுவும் கட்டாயம் கிடையாது. சில கவர்மெண்ட் ஸ்கூல்ல, அப்புறம் நெறைய கவர்மெண்ட் கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாமே இலவசமா தான் சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆ அங்க வர குழந்தைகள்லருந்து பெரியவங்க வரைக்கும் காலையில ஒரு 9 மணிக்கு வந்தாங்கன்னா, மதியம் 1 மணி வரைக்கும் அவங்களோட மொபைலோ, இல்ல எந்தவித ஒரு கான்டாக்ட்ஸும் இல்லாம எங்ககிட்ட வந்தா பறை, அதுபோக அவங்களோட விருப்பு வெறுப்புங்களோட ஜாலியா இருப்பாங்க. எந்த விதத்திலயும் அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகாம சந்தோஷமா இருப்பாங்க. சந்தோஷத்துக்கான பறையும் தான் இது. அதனால இத கத்துக்கிறதுக்கு எல்லாருமே விருப்பப்படுறாங்க ரொம்ப. மாதத்துல 2 எ எல்லாமே ஞாயிறு தான். முதல் 2வது ஞாயிறு, 4வது ஞாயிறு. நம்பர் வந்து இப்ப இதிலேயே சொல்லிடுறோம் நாங்க. 9894166668. இன்னொரு நம்பர் வந்து 9655592423. அதுபோக Instagram பக்கம் இருக்கு. நிகர் டாட் கலைக்கூடம் அப்படிங்கிற பக்கத்தையும் அணுகலாம். டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்திருப்பாங்க. கண்டிப்பா நீங்க அத பார்த்துட்டு எங்கள அணுகலாம் எப்ப வேணாலும்.